பிரச்சாரத்தின் போது தவறி விழுந்து காலில் எலும்புமுறி ஏற்பட்ட நிலையில் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் தமிழச்சி தங்கபாண்டியன் 2வது நாளாக பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் திமுக தென்சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் உடன் எமது செய்தியாளர் மாயா நிகழ்த்திய சிறப்பு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். எங்களுடைய களத்தினுடைய வெற்றி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெற்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திட்டங்களை, மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிற திட்டங்களை நாங்கள் தெளிவாக எடுத்து சொன்னாலே போதும். அதுவே பாதி களத்திலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம்தான். மக்களுடைய மனநிலை மிகுந்த எழுச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றது. நேற்றைக்கு மாலை எங்களுடைய பிரச்சாரத்தை சைதாப்பேட்டையிலே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுடைய தலைமையிலே தொடங்கினோம். இன்றைக்கு அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் தம்பி மயிலை சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்களுடைய தலைமையிலே மயிலாப்பூர் பகுதியிலே கோவிந்தராஜன் தோட்டத்திலே இருந்து தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள். இந்த பாஜக பாசிச ஆட்சி எப்படி தமிழ்நாட்டிற்கு ஒரு பைசா கூட வெள்ளம் உட்பட எந்த நிதியையும் தரவில்லை, தமிழ்நாட்டு மக்களை எப்படி வஞ்சிக்கிறது என்பதை தோலுரித்து காட்டும் வண்ணம் நடந்து கொண்டிருக்கின்றது.